தொடர் மழை காரணமாக கடலூர் மாவட்டம் செல்லங்குப்பம் அருகே பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீரை மாநகராட்சி நிர்வாகமே மோட்டார் பம்ப் செட் மூலம் அங்கன்வாடி மையத்தில் விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவலல். வணக்கம் பாரிவலல், விவரங்கள். நிச்சயமாக கடலூர் மாவட்டம் 2 நாட்களாக பாத்தீங்கன்னா அதீத கனமழை பெய்ததுனால அந்த ஒரு சில பகுதிகளில் மழை நீரானது தேங்கி இருந்தது. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கடலூர் முதுநகர் செல்லங்குப்பம் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டு பகுதியில் பாத்தீங்கன்னா அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருது. இந்த அங்கன்வாடி மையத்தை சுற்றி பல்வேறு குடியிருப்பு பகுதிகள்லாம் இருக்கு. இந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்த இந்த மழைநீரை வெளியேற்றி மாநகராட்சி ஊழியர்கள் பம்பு செட்டு போட்டு இந்த அங்கன்வாடி வழியா வெளியேற்றத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால அந்த அங்கன்வாடி முழுவதும் அந்த அங்கன்வாடி கட்டிடத்தை சுற்றி மழை நீரானது தேங்கி நிற்குது, சேரும் சகதிகமாக காணப்படுது. இதனால இந்த அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்புவதற்கு அருகாமையில் உள்ள பெற்றோர்கள் அதை விரும்பல. ஏன்னா அவங்க போன குழந்தைகளுக்கு தொற்று நோய் ஏதாவது ஏற்படுமோ, கொசு கடிச்சதுனால வேற ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுமோ என்ற ஐயத்துல அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது குழந்தைகளை அந்த அங்கன்வாடி பகுதிக்கு அனுப்பாம தவிர்க்கிறாங்க. இதை அது குறித்து அந்த அங்கன்வாடி பணிபுரியோரை கேட்டோமா, இது சுற்றி மழை நீர் அதிகமா இருக்கிறதுனால கொசு தொல்லை அதிகமா இருக்கு, யாரும் வரமாட்டாங்க. நானும் பல முறை இதை சொல்லி பார்த்துட்டேன். மாநகராட்சி உடனடியா இந்த தண்ணீர் வெளியேற்றுவதை தடுத்து வேறு வழியாக வெளியேற்ற வேண்டும் சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் சரி, அந்த அங்கன்வாடி பணிபுரியும் ஊழியர்களும் வேண்டுகோளா வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவலல். இது குறைந்தபட்சம் ஒரு 10 நாளா எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு வாரம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு இந்த மழையில. இந்த பக்கம் வீடுகளில் நிற்கிற தண்ணி இந்த பக்கம் எடுத்து விடுறாங்க. ஆமா, அந்த சைடு இருக்கிற நகர்ல இருக்கிறதெல்லாம் இப்படிதான் எடுத்து விடும்போது எல்லாம் இந்த சுத்தி வராங்களா. அதான் இந்த தண்ணி நிற்கிறதுனால பிள்ளைங்களை அனுப்பக்குள்ள இது பண்றாங்க. நாங்க போய் வீட்லயும் சாப்பாடு கொடுத்துட்றோம், இங்க வர்ற பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு அனுப்பிச்சு விடுறோம். இப்போ நேற்றுலாம் கூட வீடா போய் தான் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்தோம். தண்ணி இப்போ குடியிருப்பு பகுதியில் நிற்கிற தண்ணி தூக்கி இந்த பக்கம் விடுறாங்க போடு. ஆமா, இப்போ அந்த யார் விடுறாங்க? யாருன்னா இப்போ அவங்க மாடி வீட்டெல்லாம் கட்டிட்டாங்களா, யார் அவங்களே வச்சு விடுறாங்களா? இல்லை, ஏதோ முனிசிபாலிட்டிலேருந்து தான் வர்றாங்களே. எல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க தான் இந்த வண்டி வச்சு தண்ணியெல்லாம் எடுத்து விடுறாங்க. எடுத்து விட்டா இந்த சைடு ரொம்பி பால் அடிச்சுட்டு தண்ணி நின்றுது, பூச்சி போட்டு பாம்பு இதுமாரிலாம் வருதுங்க. பிள்ளைங்களாம் ஆனால் பச்சைப்படுறாங்க. நாங்கள் எப்படி அனுப்புறது? குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் எப்படி பார்க்குறோம்? குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.